ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சின்ன கேப்டன்னு கூப்பிடுற சண்முக பாண்டியனோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். என்னோட அப்பா கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க. அவரு ஒரு இமேஜ் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் உங்களை மாதிரின்னு சண்முக பாண்டியன் சொல்லியிருக்காரு. இன்னும் இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் பயோகிராஃபிஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சண்முக பாண்டியனோட உண்மையான பேரு சைகத் அலி. இவர் ஏப்ரல் 6, 1993 பிறந்திருக்காரு. ஸ்கூல் முடிச்சுட்டு லைலா காலேஜில் படிச்சிருக்காரு. மேல் படிப்பு ஃபாரின்ல படிச்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதாக்கு 2 பசங்க இருக்காங்க. அதில் 2வது பையன் தான் சண்முக பாண்டியன். ஃபர்ஸ்ட் பையன் பேரு விஜய பிரபாகரன். அவர் பொலிட்டிக்கல்ல பிஸியா இருக்காரு. சண்முக பாண்டியன் சின்ன வயசுல கேப்டன் கூட மூவி ஷூட்டிங்ஸ்க்கு போவாராம். அங்க அப்பா நடிக்கிறத பார்த்து இவருக்கும் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சான். ஸோ அப்பத்துல இருந்தே நடிக்கணுன்ற ஆர்வம் அவருக்குள்ள இருந்திருக்கு. படிப்பு முடிச்சதும் அப்பா கிட்ட நான் நடிக்க போறேன்னு நிறைய கதைகளை சொல்லியிருக்காரு. ஹிம்ராமின் ரவுத்தூரும் ஹபுவோன்றவங்க தான் கேப்டன் கூட ஸ்டார்டிங்ல இருந்தே கூடவே இருந்தாங்களாம். ஸோ அவங்களோட ஞாபகமாக தான் அவரோட பையனுக்கு சைகத் அலின்னு இஸ்லாமிய நேம் வச்சிருக்காரு. விஜயகாந்த் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாராம். கூட யார் உண்மையா இருக்காங்களோ அவங்கள தான் நம்புவாராம். ஆனா அதுக்கப்புறம் இந்துவா இருந்துட்டு இஸ்லாமிய பேரோட வெளிநாட்டுக்கெல்லாம் டிராவல் பண்ணா நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது இருக்கும்னு சொல்லி பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. படத்துல நடிக்க போறேன்னு கேப்டன் கிட்ட சொல்லும்போது அவரு நீ ரொம்ப குண்டா இருக்க, உடம்ப குறைன்னு சொல்லிட்டே இருப்பாராம். ஸோ அதுக்கப்புறம் தான் படங்களுக்காக இவர் உடம்ப குறைச்சிருக்காரு. இவருக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா. அவரோட 2 கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அதனால் அவங்க அப்பாவோட கண்களை டேட்டு போட்டுக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு சர்ப்ரைஸாக டேட்டு போட்டுக்கிட்டாராம். இந்த டேட்டுவை ஃபாரினில் தான் போட்டுக்கிட்டாராம். 12 மணி நேரம் ஆச்சான். அதுக்கப்புறம் அதை கேப்டன் கிட்ட காமிக்கும்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆகி என்னோட கண்ணை நீ போட்டிருக்க அப்படி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். கேப்டன் விஜயகாந்த் ஸ்ட்ரிக்டான அப்பாவாம். எப்பவும் கரெக்டாக இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்பா இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் நான் ஷூட்டிங் போயிருக்கும்போது அவர் வீட்டில் இருக்காருன்னு நினச்சிப்பேன். நான் வீட்டில் இருக்கும்போது அவர் ஆஃபீஸ் போயிருக்காருன்னு நினச்சிப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் நடித்த ஃபஸ்ட்டு படம் சகாப்தம். அதில் இவங்க அப்பா கூட தான் நடிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு இவர் போய் கதையை அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச உடனே தான் 2 பேரும் ஒன்றா நடித்தாங்களாம். அதுக்கப்புறம் மதுரை வீரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இப்போ படைத்தலைவன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இன்னமும் படங்கள் எல்லாம் லிஸ்ட்ல வச்சிருக்காராம். கேப்டன் விஜயகாந்த் கூடவே இருந்த நிறைய பேர் அவருக்கே துரோகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரோகம் பண்ண அவங்களுக்கே எந்த வருத்தமும் இல்லைன்னும் போது நம்ம ஏன் வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு பயோகிராஃபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் குவி. பாய்.